நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி உப்புமா. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ஜவ்வரிசி உப்புமா. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு ஒரே ஒன்று தான், 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ஜவ்வரிசி உப்புமா. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜவ்வரிசி உப்புமாவுக்கு நான் வரலட்சுமி ஜவ்வரிசி, சன்ன ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதுதான் உப்புமாவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கிலோ எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி. நல்லா தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. கழுவிட்டு 2 முறை 3 முறை கழுவிட்டு 1/4 பங்கு இருந்துச்சுன்னா 3/4 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 8 ஹவர்ஸ் ஊறுறப்ப அது நல்லா உபரி வந்திருக்கும். ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். ஜவ்வரிசி உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொம்பு விட்ட நஞ்சுக்கிட்ட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஐ பட்டனில் போய் பாருங்கள். இப்போ மூடி வச்சாச்சு. 8 ஹவர்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா உபரி வந்திருக்கு. இது தண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை நம்ம தனியாக தண்ணியில் வேக வச்சு நான் எடுத்திருக்கேன் 1 கப்பு. குக்கரில் வச்சிங்கன்னா குழஞ்சிடும். ஜவ்வரிசி, மஞ்சள் பொடி, தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு, உளுந்து, கடுகு, மிளகாய் 2, கறிவேப்பிலை, பாசிப்பருப்பு 1 கப்பு, துருவின தேங்காய் 1 கப்பு. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானல் எடுங்க. வானலில் எண்ணெய் ஊற்றிப்போம். உப்புமாங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ உளுந்து 1 ஸ்பூனு, கடலப்பருப்பு 1 ஸ்பூனு, அது பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை லேசாக ஒரு வறுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம நல்லா தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு 1 கப்பு, அப்புறம் தேங்காய் 1 கப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா சூடாகணும். இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு ஃபுல் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் ஜவ்வரிசி உப்புமா ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு லெமன் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க லாஸ்ட்டாக இறக்குறப்ப ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி இறக்கி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி லெமன் புளியில் நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஃபுல் சிம்மில் வச்சு மூடி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்கள், உப்புமா நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நல்லா சூடாக இருக்குது. சுட சுட அப்படியே சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். அப்படியே பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். மற்ற உப்புமாவை விட இந்த உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சுவையான சூடான உப்புமா ரெடி ஆகிடுச்சு.